செமி பஃப் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எல்போ ஸ்லீவ் தான். இப்போ எல்போ ஸ்லீவுக்கு நான் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரெடி அளவு எவ்வளோ அப்படின்னா நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்து மொத்தமாக வந்து 16 இன்ச் வந்து இதோட நீளம், இந்த கையோட நீளம். அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 9 இன்ச் வந்து எடுத்திருக்கிறேன். இப்போ நம்மளோட அகலம் வந்து 9 இன்ச் வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம எப்பயும் போல் ஆம்கோல் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேலு இந்த இடத்துல இதுதான் வந்து நம்மளோட ரெடி அளவு. ஓகேங்களா, இந்த இடத்துல இருந்து தான் நம்ம இந்த மாதிரி வந்து குடஞ்சி வந்து வெட்டி இருக்கிறோம். இப்போ இதில் வந்து 3 இன்ச் அளவுக்கு நீளத்துலையும் அகலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சேம் 3 இன்ச் அளவுக்கு அகலத்துலையும் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறோம். 3க்கு 3 இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் நம்ம எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எடுத்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோட சென்டர் பாயிண்ட்டு. இந்த சென்டர் பாயிண்டில் நமக்கு இது வந்து ரெடி அளவு இதுதான். நம்ம வந்து அந்த செமி பஃபுக்காக எடுத்திருக்கிற பிளேஸ் அப்படிங்கிறது இந்த 3க்கு 3 சைஸ் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம நார்மலாக எல்லாத்துக்குமே வந்து வைக்கலாம். இதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 4க்கு 4 அந்த மாதிரி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஹையாக வேணும் அப்படிங்கிறப்ப 5க்கு 5 அந்த மாதிரி எடுக்கலாம். இப்படி எடுக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு 3 ஃப்ளீட் 4 ஃப்ளீட் வந்து இந்த இடத்துல வந்து வரும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இப்போ 2 ஃப்ளீட் பிடிச்சிருக்கேன், இதோட வந்து 3 ஃப்ளீட்டு, இன்னொரு ஃப்ளீட் வந்து நான் வந்து எடுத்துறேன். மொத்தமாக நமக்கு வந்து 4 ஃப்ளீட் வந்து வருது. இப்போ வந்து இந்த 4 ஃப்ளீட்டையும் நம்ம இந்த சைடு பார்த்து தான் எடுத்துருக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 4 ஃப்ளீட் வந்து எடுக்கணும். சென்டர் வந்தாச்சு. சென்டர்ல இருந்து இப்படி ஆப்போசிட் சைடில் ஃப்ளீட் வந்து எடுக்கணும். ஓகேங்களா, 2வது ஃப்ளீட் ஒரே மாதிரியே ஒரே ஈவனாக அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ 3rd ஃப்ளீட் எடுக்கிறேன். நீடில் வச்சு எடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா கையில் வந்து அது எடுக்கிறதுக்கு நமக்கு வராது. இப்போ இந்த சைடு 4 ஃப்ளீட், இந்த சைடு 4 ஃப்ளீட் வந்து எடுத்திருக்கேன். இப்படி எடுக்கிறப்ப நமக்கு அப்படியே நார்மலாக எப்பயும் போல் நம்ம வந்து கை தைப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்து வந்துடும். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த கைப்பகுதி வந்து அட்டாச் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இது பாருங்கள், நம்ம வந்து எந்த அளவுக்கு நீட்டாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இந்த சைடில் வர 4 ஃப்ளீட், இந்த சைடில் 4 ஃப்ளீட் வந்து எடுத்தது அழகாக வந்து வந்திருக்குது. இதோட நம்ம அப்படியே சைட் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதோட ஒர்க் வந்து முடிஞ்சது. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.